கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமா அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனாலும் கிருபியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் இந்த தொடர் வேதப்பட வகுப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நாம் முதலாவது அங்கு பிசாசின் கூட்டத்தாரையும் தொடர்ந்து முதலாவது அவரை தேவகுமார் என்று அறிவித்தது யோவான் ஸ்நானகன் நாத்தானியேல் என்றும் இறுதியிலே அவர் சிலுவையிலே மரணம் அடையும் போது அந்த நூற்றுக்கு அதிபதியும் அவனை சார்ந்த தூதர்களும் அவனை சார்ந்த போர்ச்சேவகரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரியத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொண்டோம். அதிலே இருந்து மணவாட்டி திரள் கூட்டம் என்ற 2 வகுப்பாரின் உடைய உவமைகள் ஒப்புமைகள் அதிலே மறைந்திருக்கிறது என்பதையும் நாம் வேத பாடத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் சீஷர்களும் பேதுருவுக்கு தன்னை அவர் தேவகுமார் என்று மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துக்கு பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதோடு கூட தொடர்ந்து சீஷர்களும் அந்த படகு அவர் அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலையில் இயேசு படவில் இல்லாத போது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு படவில் ஏறிய போது அவர் மெய்யாகவே அவர் தேவகுமார் என்பதை சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் அந்த இடத்துல நாம் தியானமாக நாம் பெற்றுக்கொண்டோம். அது மத்தேயு 16:16 மத்தேயு 14:32, 33 இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம். இதுவும் மணவாட்டி திரள் கூட்டத்துக்கு ஒப்புமையாக அங்கு பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மணவாட்டி வகுப்பாருக்கு ஒப்புமையாகவும் அங்கு சீஷர்களுக்கு இவர் தேவகுமார் என்பதை ஏற்றுக்கொண்டது அந்த திரள் கூட்டத்துக்கு ஒப்புமையாகவும் நாம் தியானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து பவுலடியார் வழியாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று பார்த்தால், அவர் தாமதமின்றி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்கள் பிரசங்கித்தார் என்று சொல்வதை நாம் அடிப்படையிலே வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்பதை நாம் வாழுகிற ஆலயத்தில் நாம் எடுத்து காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த நமது சரீரமாகிய ஆலயத்தில் சரீரமான ஆலயமாக இருக்கக்கூடிய நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் தான் என்பதை தாமதமின்றி நம்முடைய வாழ்க்கையில் மூலமாகவும் நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் அவர் பின்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த ரோமர், கொரிந்தியர், எபிரேய ஆசிரியர்கள் எழுதும்போது அவர் உயிர்த்தெழுந்ததினால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்தார் என்பதையும் தன்னை வெளிப்படுத்தினார் என்ற காரியத்தையும் ரோமர் 1:5 அதை தொடர்ந்து 2 கொரிந்தியர் 1:19 இவர் பிரசங்கிக்கப்பட்ட ஆம் என்றே இருக்கக்கூடிய இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் புறஜாதியாரிடத்திலும் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலும் பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன் அவர் பரத்துக்கு ஏறிய போது வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு சென்ற போது அவர் பரலோகத்துக்கு போன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற காரியங்களை அடிப்படையை நாம் ஏற்றுக்கொண்ட போதிலும் அங்கு நமக்காக பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல் எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று அவர் அங்கு சொல்லும்போது அண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகா பசுத்த ஸ்தலத்தில் சென்று சேர்ந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது வானங்களின் வழியாக பரலோகத்தை அங்கே மகா பசுத்த ஸ்தலமாக காணப்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம். அப்போ அவர் பலமாய் மனுக்குலத்தின் மத்தியிலே அவர் மரித்தோர்ந்து எழுந்ததினால் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் ஆமென்றே இருப்பதினால் அவர் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரன் அவர் வானங்களில் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன பிரதான ஆசாரியனாக இருக்கிறதுனால் அவர் பரமேறிய தேவகுமாரனாக அந்த இடத்திலே காணப்படுகிறார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நாம் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்மை படிக்கிறார்கள், நம்மை படித்து என்ன சொல்லுகிறார்கள், உண்மையிலேயே அவங்க கிறிஸ்தவங்க தான்
அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் அமையும் போது அந்த விண்ணகம் சென்று இயேசு கிறிஸ்துவோடு இணையக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்ற நம்ம குமார்களும் குமார்த்திகளுமாக இருப்போம் என்பதைத்தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறார் என்பதையும் நாம் தெளிவுற அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இறுதியிலே அவர் அங்கே பேசும்போது அந்த 5ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வந்து உங்களுக்கு 13ஆம் வசனத்தில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதிடுங்க. அதுதான் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாரு யோவான் எழுதுகிறார். தன்னுடைய நற்செய்தி நூலிலும் அநேக இடங்களில் இவர் தேவகுமாரன் என்பதை வந்து அங்கே பிரித்து காட்டியிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் வந்து இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தை 17ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே சில வசனங்களில் வழியாக இவர்தான் அவர் என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அந்த இடத்துல காணப்படும் போல காணப்படலாம். ஆனால் அதே வந்து நம்ம ஏற்கனவே வந்து பல முறை வந்து நம்ம வேதபாட வகுப்புகளில் வந்து அதுக்கு வியாக்கியானம் வந்து நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதையும் பார்க்கிறோம். வரக்கூடிய பிற்காலத்திலும் என்ன பண்ணணும் அதை நம்ம டச் பண்ணி போனால் தான் நமக்கு அது மறக்காமல் இருக்கும் என்பதாக பார்க்குறோம். இறுதியாக அங்கே என்ன சொன்னான்னு பார்த்தோம்னா அங்கே கடைசியாக அவர் சொல்லும்போது அங்கே கடைசியில் இவரே அப்படிங்கிறத அந்த 20ஆம் வசனத்தில் கடைசி பதில இவரே அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கணும்னு நம்ம போன தடவை பார்த்தோம். ஹோதோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையை அடிப்படையாக வைத்து அவரே என்றும் மொழிபெயர்க்கலாம். அவரே தான் சொல்லணும்னு சொல்ல வரல, அவரே என்றும் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அங்கே சத்தியம் உள்ளவரை அறிந்திருக்கிறோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்போது மெய்யான தேவனாகிய சத்தியம் உள்ளவருக்குள்ளும் சத்தியம் உள்ளவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நித்திய ஜீவனை தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறோம். அப்படின்ற 2 சத்தியம் உள்ளவரை நான் அந்த இடத்துல பிரித்து பார்க்கிறவராக இருக்கிறோம். அவரே மெய்யான தேவன், அப்போ மெய்யான தேவ சத்தியம் உள்ளவர். 2வது நித்திய ஜீவனை தரக்கூடிய சத்தியம் உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தா உலகத்திலே உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஒரே கர்த்தரும் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று சொல்லி முடிப்பதாக இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. எனவே அதை தொடர்ந்து அங்கு இறுதி புத்தகத்திலே நாம் சென்று பார்ப்போம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் விவனமாக எழுதுகிறதை வந்து நம்ம பார்க்குறோம். தியத்திரா சபையின் தூதர்கள் எழுத வேண்டியது என்னவென்றால் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவதுங்கிறார். அப்போது ரெண்டு இடத்துல என்ன பண்ணுறாரு இங்கே அதாவது அந்த அவருடைய காட்சியை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். வெளிப்ப சேஷம் 1ஆம் அதிகாரத்தின் நடுப்பகுதியில் வந்து நம்ம பார்த்தோம்னா 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 பொன் குத்துகளின் மத்தியிலே நிலையங்கி தெரியுமே மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரை கண்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். அந்த வியாக்கியானம் தான் இந்த 7 சபைகளுக்கு எழுதும்போது இங்கே இந்த 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி அந்த 17ஆம் வரைக்கும் உள்ள வசனங்களின் அடிப்படையில் இதை என்ன பண்ணுறாரு அதை பிரித்து இந்த 7 சபைகளுக்கு அது எழுதுவதை அந்த இடத்துல நாம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அப்போது இதில் நம்ம பார்த்தோம்னா 2 விஷயங்களை அந்த இடத்துல நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்று அக்கினி சுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்கள் அப்படிங்கிறார். 2 காரியத்தை மென்ஷன் பண்ணுறார். ஒன்று வந்து அந்த கண்களை பற்றி பேசுகிறாரு, 2வது வந்து அந்த கால்களை பற்றி பேசுகிறார். அப்போது கண்கள் என்பது முற்பகுதியிலே காணப்படுகிறது, பாதங்கள் என்பது இறுதி பகுதியிலே காணப்படுகிறது. இதை தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு தலையில் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது பார்வை, கண்கள் என்பதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்படின்னா அந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது என்றும் அதோ தொடர்புடைய கால்களும் அங்கு எதோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது என்பதையும் அந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கண்களை பற்றி அவர் பேசும்போது அந்த கண்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டோம்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கு நம்ம படிச்சிருக்கிறோம்.
எது படிங்க. ஜுவாலையை போல் இருந்து அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்று இருக்கிறது அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, இந்த அதை படிக்கிறோம். அது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது. அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது என்று சொல்லவில்லை, அக்கினி ஜுவாலையை போல் இருக்குதுங்கிறார். அது எரிந்து கொண்டு இருக்கக்கூடியதாக, அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறதாக அது இருக்கிறது என்பதை பேசுகிறார். அதில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்ததுதான். கண்ணாடி கடல், கடலை வந்து கண்ணாடி கடலுங்கிறாரு. அப்ப கடல் என்பது அலைசலிபடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இது பளிங்கு போன்ற கண்ணாடி கடல் அப்படின்னா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று, அலை இல்லாமல் நிசப்தமாக இருக்கக்கூடிய ஒன்று இல்லையா. அவருக்கு முன்பாக பளிங்கு கொப்பான, அவர் வெளிச்சம் வருது, அவரிடத்துல இருந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் வருது, பத்மராகம் படிக பச்சை இதெல்லாம் வருது. அப்படின்னா அது அந்த வெளிச்சத்தில் இருந்து அந்த கல், அந்த கண்ணாடி, அந்த கடல் கண்ணாடி கடல் போன்று அங்கு காணப்படுகிறதாக அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும், அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அது பாருங்க, அது சுற்றி என்ன பண்றாராமா, 4 ஜீவன்கள் இருந்தது என்று அந்த இடத்துல வந்து பேசுகிறார். அது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 4 குணாதிசயங்களை, 4 முகங்களை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 4 ஜீவன்கள். அவர் காளையாக பலியாக வந்தார், மனுஷ ரூபமாக வந்தார், காளையாக பலியானார் இல்லையா. சிங்கம் போல ஆட்சி சாலத்தை செய்ய போகிறார், கழுகை போன்ற உபதேசங்களை தர இருக்கிறார் என்பதையும் 4 முகமாக அந்த இடத்துல நாம் பிரித்து தியானித்தவர்களாக இருக்கிறோம். முத்திரைகளை பற்றி பாடத்திலே நம்ம அந்த தூதரியல் பாடத்தில் முத்திரைகளை பற்றி பார்க்கும்போது இந்த காரியங்களை நம்ம கடவுள் நமக்கு வெளிப்படுத்தினார். சரி, அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்ததுங்கிறார். அந்த ஜீவன்களே கண்களால் நிறைந்திருந்ததுன்னு சொல்றார். அப்போ அது தூதலுக்கு ஒப்புமையாக பேசப்படுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேயே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும், சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். 24 மூப்பர்களுக்கு மத்தியில் நிற்க கண்டேன்கிறார். அப்ப இந்த ஆட்டுக்குட்டி தான் மையங்கிறார். அது சிங்காசனத்திற்கு மையமாக இருக்கிறது, 4 ஜீவன்களுக்கும் மையமாக இருக்கிறது, 24 மூப்பர்களுக்கும் மையமாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் 24 பணிப்பெயர்களை, அந்த 24 மூப்பர்கள் என்று அழைக்கப்படுகிற 24 பணிப்பெயர்கள், 24 டைப்ல என்ன பண்றார், வர்றார். வெளிப்பசேஷ விளக்கு உரை அதிலே நம்ம பர்னபாஸ் ஐயா அவர்கள் அதை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே நம்ம இந்த காரியங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா. அப்போ இதுக்கு மத்தியிலேருந்து ஆட்டுக்குட்டி இருக்குது. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது என்று பேசுகிறார். அப்ப அந்த 7 கண்கள் பிரகாசமான கண்களாக இருக்கிறது. அந்த 7 கண்கள் ஒளியுள்ள கண்களாக இருக்கிறது. என்னவா அது என்னவா படிங்க. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். அந்த 7 கண்களும் எதுவென்று கேட்டால் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற கடவுளுடைய 7 ஆவிகள்ங்கிறார். அதுதான் இந்த 7 கண்கள் என்று பேசுவதாக பார்க்கணும். அதுதான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இறுதி பகுதியிலே நம்ம படிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆவிகளாலும்ங்கிறார். அப்படி இந்த 7 கண்கள் என்று அழைக்கப்படுகிறது 7 ஆவிகள் என்று சொல்லப்படுவதாக அந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த 7 ஆவிகளைத்தான் 7 தூதர்கள் என்று என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம அந்த தூதரியல் காரியத்திலே நாம் மையப்படுத்தி நாம் பார்த்தவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:21. நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும்
இவைகளை காத்து நடக்கும்படி இவைகளை நீ காத்து நடக்கும்படிக்கு தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படி மட்டும் சொல்லல, தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக அப்படின்னு இன்னொருத்தர் கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறார். அப்படி அது தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர், இவர்களுக்குரிய தூதர்கள் நித்தமும் பிதாவின் ராஜ்யத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த 7 ஆவிகள் என்கிறது 7 தூதர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதிலே 14 வெளிப்பசேஷம் 14 அதிகாரம் 10 வசனம், வெளி 14:10. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, இதைத்தான் பரிசுத்த தூதர்கள் என்கிறாரு. இந்த பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்பட்டாராம். அப்ப பரிசுத்த தூதர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு சாராரை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். அவர்கள் தான் இந்த 7 ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறார்களா இருக்க என்பதாக பார்க்கிறோம். அந்த 7 கண்களும் 7 ஆவிகள் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். வெளிப்பசேஷம் 3 அதிகாரம் 5 வசனம், வெளி 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவர் யாரோ அவருக்கு வெண் வஸ்திரம் தெரிப்பிக்கப்படுமாம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அந்த 7 ஆவிகள் என்று அழைக்கப்படுகிற 7 தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்கிறார். புரியுதுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கும் கீழே நீங்க பார்த்தீங்கன்னா கேருபீன்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு அமைப்பாரும் சேராபீன் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு அமைப்பாரும் காணப்படுகிறார்கள். இந்த சேராபீன் என்ற அமைப்பாரை பற்றி ஏசாயாவின் புத்தகம் 6 அதிகாரம் 2 வசனத்திலே ஒரு வசனம் வாசிக்கின்றார். அந்த ஒரு வசனத்தில் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போக அவர் இயேசு பிறந்த போது வான சேனையின் திரள் அந்த தோதனோடு தோன்றுகிறது ஒரு வசனம் காணப்படுகிறது. இந்த 3 இடங்களில் தவிர சேராபீன்களை பற்றி அதிகமாக வேதத்திலே சொல்லப்படவில்லை என்பதாப்பா. ஆனால் அதே சமயம் கேருபீன்களை பற்றி பேசுகிறார். அந்த கேருபீன்களைத்தான் என்ன பண்ணுகிறோம், நமது 7 கேருபீன்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய தூதர்கள் என்பதை மிகாயேல் நம்ம ஏற்க பார்த்துருக்குறோம். அப்புறம் கேப்ரியல் எடுக்கிறோம், ரப்பாயேல் படுக்கிறோம். இப்படி எல்லாம் என்ன பண்ணுறோம், இவர்களை எடுத்து நாம் அந்த 7 ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் 7 வான தூதர்கள் என்பதை ஏற்கனவே நாம் சில பாடங்களை நாம் தியானித்தவர்களாக பொதுவாக அந்த தூதரியல் பாடத்திலே நாம் தியானித்தவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்பசேஷம் 8 அதிகாரம் 2 வசனம், வெளிப்பசேஷம் 8 அதிகாரம் 2 வசனம். பின்பு கடவுளுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். பின்பு நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன்கிறார். போதுங்க. அப்படின்னு அந்த 7 ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் 7 தூதர்கள் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை தான் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவருக்கு என்ன சொல்றாரு, பிரகாசம் உள்ள அங்க அக்னி ஜுவாலை போன்ற கண்கள்ங்கிறார். அதுதான் நம்ம படித்தோம், பிரகாசமாக இருக்கக்கூடிய கண்கள். இந்த 7 தூதர் என்று அழைக்கப்படுகிற அமைப்பாரோடு கூட சேர்ந்து இந்த மணவாட்டி திரள் கூட்டம் என்று அழைக்கப்படுகிறவர்களும் இந்த கண்களாக, அவருடைய கண்களாக அந்த இடத்துல செயல்படுகிறார் என்பதையும் நாம் பார்க்கணும். படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 8 வசனம், 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 8 வசனம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும்ங்கிறார். வல்லமையின் தூதர்கள் 7 வானத்தூதர்கள் அழைக்கப்படுகிற 7 ஆவிகள், அவர்களோடு கூட ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் எழும்புகிறார்ங்கிறார். அது என்ன ஜுவாலித்து எரிகிற அக்கினியும் போது இந்த அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்குதுன்னு படித்தோம். எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார் 1 அதிகாரம் 7 வசனத்தில். எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார் 1:7, அவருடைய தூதர்களை காற்றுகளாகவும் தூதர்களா அக்கினி ஜுவாலை, அப்படி இல்லை, கரெக்டாக படிங்க. 1:7
தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாக தேவதூதர்கள் காற்றுகளாக இருக்கிறார்கள், ஆவி ஆட்களாக இருக்கிறார்கள். மாத்திரமல்ல தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் நம்முடைய ஊழியக்காரங்களை அக்கினி ஜுவாலையா செய்கிறாரு. அந்த ஊழியக்காரர்கள் தான் என்ன பண்றாரு? ஊழியக்காரிகளும் ஊழியக்காரர்களும் என்று பிரிக்கிறார், யோவேல் பிரிக்கிறார். ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுவர்கள் மனவாட்டி வகுப்பார், ஊழியக்காரிகள் என்று அழைக்கப்படுவர்கள் திரள் கூட்டம். ரெண்டா பிரிக்கிறார் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் அதை அவர் யோவேல் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை முன்மொழிந்ததை இந்த அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் 27-28 அவர் மன்னிக்கவும், யோவேல் 2ஆம் அதிகாரம் 27-28 யோவேல் முன்மொழிந்ததை நமது பேதுரு என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 அதை வழிமொழிகிறார் என்பதை பார்க்கிறோம். வாசிக்க வேண்டாம், அதைத்தான் இந்த இடத்துல பேசுகிறார். அந்த 2 கண்கள் ஜுவாலித்து எரிகிற ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளுமாக இருக்கிறார்கள். இவங்க தலைக்கே போயிட்டாங்க. அவங்க சரீரமாகிய சபை அவர் கிறிஸ்துவின் கண்களாக செயல்படக்கூடியவைகளாக அங்கு காணப்படுகிறது என்பதைத்தான் அந்த இடத்துல நமக்கு மெய்ப்பித்தி காட்டுகிறார்ங்கிறத என்ன பண்ணுறோம்? நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து பின்பகுதியில் என்ன எழுதுகிறான்னு பார்த்தோம்னா, பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ள தேவகுமாரன். இந்த தேவகுமாரன் 2 அமைப்பை வைத்து கொண்டிருக்கிறார். ஒன்று, அக்னிமயமான கண்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்ட மக்களை வைத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிரகாசிக்கிற கூட்டம் மாத்திரமல்ல, அந்த கால்கள் எப்படி இருந்ததாம்? அந்த கால்கள் வெண்கலம் போல இருந்துதான். உறுதியாக என்று சொல்வதை காட்டிலும் பிரகாசமுள்ள வெண்கலம் என்று பேசுவதாக பார்க்க. அதான் எங்கே படிக்கிறோம் பாருங்க. இதில் படித்தோமா? 1ஆம் அதிகாரம் 14-15 படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லையா? படிக்கல. அது வெளிப்ப சேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவர் சிரசும் மயிரும் உறைந்த மழை குளிர்ச்சியாக. அப்புறம் அவருடைய கண்கள் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. உறைந்த சிரசு மயிரும் வெண் பஞ்சை போலவும். 2ஆ பிரிக்கிறார். ஒண்ணு, உறைந்த மழையை போலவும் வெண் பஞ்சை போல இலகுவாக இருந்தது, லேசாக இருந்தது, பாரமாக இல்லை. நமக்கு தரையில நிறைய பாரம் இருக்கும், அவர் தலையில பாரம் இல்லை. வெண் பஞ்சை போல் இருக்கிறது, வெண்மையாக சுத்தமாக இருக்கிறது. அந்த அந்த சுத்தமான சுத்த சிந்தை அவரிடத்திலே இருக்கிறது. வெண் பஞ்சை போல் இருக்கிறது, அது இலகுவாக இருக்கிறது, பாரமாக இல்லாததாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லும்போது தேவ தூதருக்கு இருந்தும் தேவ தூதர் இருந்து மனிதராக மாற்றப்பட்டான்னு சொல்லாம தேவ தூதரிலும் சற்று சிறியவராக அப்படிங்கிறார். அப்போ பூமியில இருக்கக்கூடிய பூமியின் குடிகள் தேவதூதரிலும் சிறியவர்கள், இயேசு கிறிஸ்துவோ தேவதூதரிலும் சற்று சிறியவர். அப்படின்னா மனிதருக்கு மேலானவர், அப்படிதான் அர்த்தம். மனிதருக்குரிய ஆசாபாசங்கள் அவருக்கு இருந்திருக்கலாம், ஆனால் சிந்தை தூய்மை அவருக்குள்ளாக இருந்தது. அதுதான் முக்கியம், அது மனுஷனுக்குள்ள இருக்காது. அதனால்தான் தேவதூதரிலும் சற்று சிறியவராக. தேவதூதரும் சுத்த சிந்தையுடையவர்களாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த விழுந்து போன தூதர்களை தவிர. அவர்கள் சிந்தையில் வீணரானார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதருக்கு ஒருபடி மேலாகத்தான் அந்த இடத்திலே இருந்திருக்கிறார். ஏன்னு கேட்டால் தெய்வத்தோடு உறவாடி கொண்டே இருப்பது நிமித்தமாக அந்த கேவலமான சிந்தனை எதுவும் வரல, உலக பிரகாரமான சிந்தனை அவருக்கு வரல. அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசி நேரத்தை மட்டும் இந்த பாத்திரம் நீங்க கூட வேதனை தாங்க முடியாம பேசுற பேச்சு இல்லையா? இந்த பாத்திரத்தில் நான் பணம் பண்ணினால் ஒழிய அது என்னை விட்டு நீங்க கூடாது சித்தத்தின்படியா. இந்த வேதனை தாங்காம இல்லையா? ஏன் என்னை கைவிட்டீர், வேதனை தாங்க முடியல. கைவிட்டாதான் உங்களுக்கு எனக்கும் மீட்புங்கிறதை அவர் புரிந்து கொண்டு அந்த காரியத்தை நிகழ்வித்தார்ங்கிறதை என்ன பண்ணுறோம்? நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானங்களே. அதனால தான் சொல்கிறாரு, சிந்தனை தூய்மை உடையவராக
உறைந்த மழையை போல குளிர்ந்த சிந்தை. எரிச்சலாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏசி ரூமில் உட்காந்துட்டே நம்ம எரிச்சலாக சொல்லக்கூடிய மக்கள் கூட்டமாக நாம் இருக்கிறோம். அப்போ வெய்ய காலத்தில் நம்ம என்ன தான் சொல்லுவோம்? நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி எரிச்சலாக இருக்கு. அவங்க செய்கிறத பார்த்தா எரிச்சலாக இருக்கு. எரிச்சல் இல்லாமல் குளிர்ச்சி சிந்தையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது முடியாது. அதுக்காக ஜெபித்து 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 நம்மை சரி செய்து கொண்டே இருக்கக்கூடியது தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமான. அதனால தான் அவர் சொல்லிட்டார், அவருடைய உறைந்த மலையை போலவும். ஒன்று சுத்தமான வெண்மையானது, பஞ்சு லகுவானது, உறைந்த மலை குளிர்ச்சியானது. இந்த 3 காரியங்களையும் அவர் சிந்தையிலே காணப்படுகிறது, தலையிலே காணப்படுகிறது என்பதைத்தான் அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. போலவும் வெண்மையாய் இருந்தது மாத்திரமல்லாதபடி என்னவாமா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அதுதான் ஊழியக்காரர்களும் படிச்சோமா அந்த வசனத்தை இல்லையா? தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். படித்தோம் இல்லையா அந்த எபிரேயர் 1:7 அக்கினி ஜுவாலை ஊழியக்காரிகள். அப்படி சொல்லிட்டு 15 வசனம் எப்படி எழுதுறாரு பாருங்க. 1:15 வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம், அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது என்று சொல்லுவதாக பார்க்க. கால் எப்படி இருக்குதாமா? உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். அப்படின்னா அந்த கால்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம்ங்கிறார். அப்படின்னு அந்த கால்கள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கால்களாக இருக்கிறது. அதே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 10:1 பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை அவர் பார்க்கிறார். மேகம் அவரை சூழ்ந்திருந்ததாம். இப்ப கார்மேகம் வெண்மேகம், கார்மேகம் மறைந்து வெண்மேகம் வரக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்தில் காணப்படுகிறது. எப்படி சொல்றோம்னா, அவருடைய சிரசின் மேல் வானம் இருந்தது, மழை நின்று போச்சு இல்லையா? கார்மேகம் விலகியது, வெளிச்சம் வருகிறது, பனி திவளைகள் காணப்படுகிறது, நீர்த்திவளைகள் காணப்படுகிறது, வானவில் வருகிறது. இனி மழை வராது, அக்னிமலை அடிந்து ஓய்ந்ததுங்கிறாரு. அவருடைய முகம் சூரியனை போலவும். பார்த்தீங்களா? அது என்னது? அது சூரியனாக முகம் மாறுகிறது. அதனால தான் அந்த இதில் நம்ம படிச்சிருக்கிறோம், அவர் முகம் சூரியனை போலங்கிறார் இந்த இடத்துல. எப்போ சூரியனாக மாறும் அவருடைய முகம்? அதை அப்படியே வச்சுட்டு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். 17:1 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு 3 பேர்த்த கூட்டிட்டு போறாரு மலை மேல. தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருக்கு முன்பாக வேறு ரூபமாக மாற்றப்படுகிறார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. எப்போ? 6 நாளைக்கு பின்பு இல்லையா? 6000 வருடத்திற்கு பின்பு 7வது ஆயிரத்தில் தான் அவர் முகம் சூரியனாக மாறுகிறது என்று சொல்லுகிறார். இப்போ வந்துருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. சொல்லிட்டு வானவில் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அவருடைய முகம் சூரியனை போலவும், அதோட நிறுத்தல. எப்போ? 6 நாளைக்கு பின்பு 1000 ஆண்டு ஆட்சி வரும்போது அது நடக்கக்கூடிய நிகழ்வுங்கிறத நம்மோடு கூட என்ன பண்ணுறாரு? இந்த வசனத்தின் வழியாக பேசுகிறார். சும்மா இல்லை, சும்மா கட்டுக்கதை அல்ல, வார்த்தைகளின் யதார்த்தத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. முகம் சூரியனை போலவும் 6 நாளைக்கு பின்பு அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை எரியுது, நெருப்பு மேல எரியும். ஆனால் கால்கள் எப்படி இருக்குதா? விறகு கட்டையாட்டா இருந்ததுங்கிறார். கால்கள் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தது என்பதாக சொல்லுகிறோம். அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பம் போலவும் இருந்தது என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அவருடைய கால்கள் 2 கால்கள், இந்த 2 கால்களும் எப்படி இருக்கிறதாம்? அது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்குதுன்ட்டார். அதான் கஷ்டம். கடைசி காலத்தில் வரக்கூடிய திருச்சபையாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்கள் கால்களின் இறுதி பகுதி பாதங்கள், பாத அங்கமாகிய சபை
இறுதி கால திருச்சபை மக்கள். அப்போ அந்த இறுதி கால அங்கமாக அவருடைய கால்களின் பாதமாக இருக்கக்கூடிய இறுதி கால திருச்சபை மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் நல்ல வெய்ய காலத்தில் 12 மணிக்கு நடு ரோட்டில் வெயிலில் வெறுங்கால நடந்து போகிற மாதிரி இருக்குங்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுது. நம்ம இப்போ நடந்து பார்த்துருக்கீங்களான்னு நம்ம தெரியாது. நல்ல வெய்ய நேரத்தில் சுடு மணலில் பீச்சுக்கு போகிறோம், செருப்பெல்லாம் கழட்டி வச்சு போகும்போது எப்படி இருக்கும்? கால் புண்ணாயிரும். செருப்பெல்லாம் ஷூ போடலை, கிரிக்கெட் விளையாடுறீங்க வெயில்ல, கால் என்ன ஆயிரும்? தோலை கலண்டுரும். அந்த அளவுக்கு அதில் நடக்கக்கூடியவர்களாக அக்கினி குண்டம் இறங்குவது போல உலக வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் கூட்டமாக, வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டமாக அவருடைய கால்கள் எப்படி இருந்துச்சுங்கிறாரு? அக்கினி ஸ்தம்பங்களை போல இருந்தது. அப்படியே நெருப்பில் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அது விழுந்து போகல, அது நின்றுட்டே இருக்குதுங்கிறார். கருகி வேஸ்டா போகல, அக்னி ஸ்தம்பங்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய கால்கள் தான் அந்த சபை, கடைசி கால திருச்சபை என்பதை அந்த இடத்துல அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் தெளிவாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அந்த அக்னி ஸ்தம்பமான கால்கள் அதுதான் கடைசி கால திருச்சபை அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டோம், இது நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அது எதுக்கு சொன்னாருன்னு பார்க்கும்போது, அக்னி வெண்கலம் போன்ற பாதங்களுள்ள தேவகுமாரன்கிறாரு. அப்போ வெண்கலம் போன்ற பாதங்கள், நெருப்பிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாதங்களாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டமும் இவர் தேவகுமாரன் தாங்கிறத என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனவே இது குறித்த தியானத்தை நாம் அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து தியானிக்கலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.